அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமியை பற்றி. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய முறையை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை 11 முறை மட்டும் எழுதி பாருங்கள். நிச்சயமாக செல்வமும் பணமும் மலை போல குவிய ஆரம்பிக்கும். இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வ செழிப்போட வாழ இது உங்களுக்கு உதவி பண்ணும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிவாக இது இருக்கும். இதை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதாவது இன்று திங்கட்கிழமை மாலை 5:55 மணிக்கு தொடங்குது சித்ரா பௌர்ணமி. அதை தொடர்ந்து நாளை 23/4/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 7:48 முடிவடைகிறது. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். வழிபாடுனா பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும், எதுவுமே கிடையாது. ஆனால் எளிமையான முறையில் நான் சொல்வதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் விலகும், செல்வ நிலை உண்டாகும், பணவரவை அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் கழிந்து புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வந்தடையும். அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நாளைக்கு நீங்கள் குளிக்க போகிறீங்க இல்லையா, அந்த தண்ணியில் ஒரே ஒரு புல்லை மட்டும் நீங்கள் சேர்த்து குளிக்கணும். இன்று இரவு உங்களால் முடிஞ்சதுன்னா தர்பை புல் இருக்க பாருங்கள், அது உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் சரி, வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, கொஞ்சம் தர்பை புல்லை கையில் வச்சுக்கோங்க. மாடியில் போய் நிலவு வெளி தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல நின்றுட்டு நிலவை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்திருக்கிற பாவங்கள் அனைத்தும் கழிய வேண்டும். தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்களை அனைத்தும் தீர்த்தருளுமாறு சிவபெருமானையும் நம்மளுடைய குலதெய்வத்திடமும் நம்ம இஷ்ட தெய்வமாக நம்ம வணங்கும் சாயப்பா வராகி எண்ணெயிடமும் பிரார்த்தனை பண்ணிட்டு சித்திரகுப்தரிடம் நீங்கள் மனதார உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். அதாவது இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கி எனக்கு புண்ணிய பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிலவை பார்த்து இன்று இரவு நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தால் நாளைக்கு காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் வானத்தை பார்த்த போல் இந்த தர்பை புல்லை கையில் வச்சுட்டு நான் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர வேண்டும், தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு சித்திரகுப்தரிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தர்ப புல்லை என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை ரூமில் வச்சுடுங்க. நாளைக்கு குளிக்க போகிறீங்க பாருங்கள், அப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த தர்பை புல்லை நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த தர்பை புல் அதிலே ஊற விட்டுடுங்க. ஊறின பிறகு அந்த தண்ணியை நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டும். இப்படி குளிப்பதின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு ஐதீகம். அதனால் நாளைக்கு மறக்காமல் பண்ணிவிடுங்க. இன்றைக்குமே நீங்கள் தர்ப புல்லை கையில் வச்சுட்டு சித்திரகுப்தரிடம் வேண்டிட்டு பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளைக்கு காலையில் குளிக்க போகிறீங்க பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த தர்பை புல்லை நான் சொன்னது போல் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வானத்தை பார்த்தது போல் சித்திரகுப்தரிடம் வேண்டிட்டு அந்த தர்பை புல்லை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரையுமே இதை செய்ய சொல்லலாம். சும்மா ஒரு 2 தர்பை புல் இருந்தால் போதும். நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும், ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவருமே இந்த முறையை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். சித்திரகுப்தருடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நாளைக்கு உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் பூஜை பண்ண முடியாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் மிகவும் எளிமையான பொருட்களை உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்தில் நீங்கள் அரிசியை தானம் செய்வதன் மூலமாகவும் அதே போல் பால், தயிர் உங்களால் ஒரு 10 ரூபாய்க்காவது உங்கள் வசதிக்கேற்ப வாங்கி ஒரு ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, தானமாக கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடைய சக்தியை அதிகரிக்க செய்யும். அது மட்டும் கிடையாதுங்க, பணப்பிரச்சனை முழுவதும் தீரும். நீங்கள் செய்த தானத்திற்கு ஏற்றவாறு மலையளவு பொன்னும் பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களால் என்ன ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 1/2 கிலோ இல்லை ஒரு 1/4 கிலோ அரிசியாவது பச்சரிசியை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுங்க. பால் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுக்கலாம், அதுபோல் தயிர் வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு 3 பொருட்களையும் மறக்காமல் நாளைய தினத்தில் நீங்கள் தானமாக கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பூஜை ரூமில் எப்படியாவது ஒரு விளக்காவது ஏற்றி வைத்து நம்ம வழிபடுவோம். நிச்சயம் விளக்கு ஏற்றாமல் இருக்க மாட்டோம். அதனால் பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு
உங்களால் முடிஞ்சதுன்னா பால் பாயாசத்தை செஞ்சு நெய்வேத்தியமாக வைங்க. சப்போஸ் உங்களால் பால் பாயாசம் செய்ய வசதி இல்லாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா பசும் பாலை காய்ச்சி அதில் கொஞ்சோண்டு கற்கண்டு போடுங்க. கற்கண்டு இல்லைன்னா ஜீனி கொஞ்சம் போட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு தட்டி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அதை பூஜை ரூமில் நெய்வேத்தியமாக நம்ம இஷ்ட தெய்வத்திற்கும் நம்ம குலதெய்வத்திற்கும் சந்திர பகவானுக்கும் அதை நெய்வேத்தியமாக வைங்க. இப்படி வச்சதை எடுத்துகிட்டு போய் நிலவொளி நாளைக்கு தெரியுது பாருங்கள் மாலை நேரத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நெய்வேத்தியமாக அதாவது பிரசாதமாக கொடுக்கும்போது சந்திரனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். மறக்காமல் இதை பண்ணுங்க. மிகவும் எளிமையானது தான். இப்படி நீங்கள் பால் பாயசம் செஞ்சு வச்சிட்டீங்க இல்லையா, பூஜை ரூமில் ஒரே ஒரு வார்த்தையை எழுதி நீங்கள் வைக்கணும் 11 முறை. எதில் எழுதி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை ஓலைகள் கிடைச்சிதுன்னா 11 தென்னை ஓலைகள் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் தென்னை ஓலை. தென்னை மரத்தில் இருக்கிற ஓலையை 11 பிரிச்சுட்டு வாங்க. சப்போஸ் 11 கிடைக்கலனா ஒரு 2-3 ஓலை கிடைச்சாலுமே அதை பிரிச்சுட்டு பச்சையாக இருக்கிற ஓலையை பிரிச்சுட்டு சின்னதாக ஒரு 11 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ண பீஸில் நீங்கள் ப்ளூ கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, ரெட் கலர் பென்னால் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எழுதுங்க. சித்திரகுப்தன் படி அளக்க, சித்திரகுப்தன் படி அளக்க, சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்ற இந்த வார்த்தையை அந்த 11 இலையிலையுமே எழுதுங்க. ஒவ்வொரு முறை ஒரு ஓலையில் சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு எழுதிட்டிங்களா, அடுத்த ஓலையில் சித்திரகுப்தன் படி அளக்க, அடுத்த ஓலையில் சித்திரகுப்தன் படி அளக்க, இது போல் 11 ஓலையில் எழுதி அந்த ஓலையை என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடிக்கு போய் நிலவு ஒளி தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல நின்று கொண்டு அந்த ஓலையை கையில் வச்சுட்டு சித்திரகுப்தனிடம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி என்னுடைய வாழ்க்கையில் வறுமை என்பதும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். தன தானியம் செல்வம் அனைத்தும் என் இல்லம் தேடி வர வேண்டும். எனக்கு சித்திரகுப்தன் நீங்கள் படி அளக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஓலையை எடுத்துகிட்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க. அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் முடிஞ்சதுன்னா தூபதீப ஆராதனை காமிக்கலாம். முடியாத பட்சத்தில் இந்த ஓலையை மட்டும் எழுதி வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, எங்களுக்கு தென்னை ஓலையெல்லாம் கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புதுசாக ஒரு நோட் புக் வாங்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு பேஜில் மட்டும் நீங்கள் இந்த ஒரு வாக்கியத்தை எழுதுங்க. சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு 11 முறை எழுதி இந்த நோட்டை பூஜை ரூமில் வச்சுடுங்க. மறுநாள் அந்த தென்னை ஓலையாக இருந்தாலும் சரி அந்த நோட்டில் எழுதினதாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது. இருக்க நமக்கு நல்லது மட்டுமே செய்ய ஆரம்பிக்கும். அதனால் நான் சொன்ன இந்த ஒரு எளிய முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.